அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ 100 MCQஸ்க்கு தான் நான் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே விட்டு ஒன் டே டெஸ்ட் நடக்கும். ஸோ ஒன் டே கண்டென்ட் படிக்கிறீங்க, அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 ப்ராப்ளம் MCQ புக்லெட்டை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 10 யூனிட்ஸ்க்கான MCQ புக்லெட்டு. ஸோ டோட்டலாக 2500 ப்ராப்ளம்ஸு. ஸோ இந்த கம்ப்ளீட் MCQஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து எக்ஸாமில் வந்து கிளியர் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து திருப்பியும் ரீகால் பண்ணி அகைன் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக கிளாஸஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோஸும் நீங்கள் காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், நிறைய ஷார்ட்கட்டும் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ கண்டென்ட் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தொகுத்து கொடுக்க போகிறேன். ஸோ என்னோடய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்டு வரேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் ரிலேட்டடாக ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் செஷன் பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து வேரியேஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இதுலேருந்து ஒரு பார்ட் சி ஒரு பார்ட் பி கண்டிப்பாக கேட்டுருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஒரு பார்ட் பி ஒரு பார்ட் சி. ஸோ பார்ட் பியில் 3 மார்க்கு, பார்ட் சியில் 4.75 மார்க். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7.75 மார்க் உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்கள். Let y of x and z of x be the stationary function, which means extremals of the variational problem. J of y of x, z of x equal to integral 0 to 1 y dash square plus z dash square plus y dash into z dash into dx. Subject to the constant y of 0 equal to 1, y of 1 equal to 0, and z of 0 equal to minus 1, z of 1 equal to 2. Then which of the following statements are true? Z of x plus 3 times y of x equal to 2 for all x belongs to closed interval 0, 1. And 3 times z of x plus y of x equal to 2 for all x belongs to closed interval 0, 1. And y of x plus z of x equal to 2 times x for all x belongs to closed interval 0, 1. Y of x plus z of x equal to x for all x belongs to closed interval 0, 1. ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆக்சுவலாக உங்களோட எக்ஸ்ட்ரீமல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா f of x, y, z, z dash, y dash equal to y dash square plus z dash square plus y dash into z dash இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஆக்சுவலாக ஒரு டிபெண்டன்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுத்தா அதனுடைய எக்ஸ்ட்ரீமல்ஸோடைய டிஸ்கஷன்லாம் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு நம்ம வரலாம். ஓகே, சப்போஸ் உங்களுடைய எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் த ஃபார்ம் f of x, y, y dash இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய அவுட்புட் வந்து ஒன்லி இன் தி டெரிவேட்டிவ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களா. ஸோ ஒரு இன்டெக்ரலோடைய ஃபங்க்ஷனல் வந்து f of x, y, z ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் இதனுடைய அவுட்புட் வந்து ஒன்லி இந்த டெரிவேட்டிவ், விச் மீன்ஸ் y டேஷில் மட்டும்தான் அக்கர் ஆகுது அப்படின்னா இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கும், இதனுடைய y of x எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியராக இருக்கும். ஸோ அந்த y of x எழுதுகிறோம் பாருங்கள், y of x equal to ax plus b ஃபார்மேட்டில் இருக்கும். எப்போது இந்த ஃபங்க்ஷனல் f of x, y, y dash which is equal to only in the derivative, only occur in the derivative. ஓகே, இந்த டெரிவேட்டிவ் ஃபார்மேட் மட்டும். ஸோ டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா உங்களோட எக்ஸ்ட்ரீமல் வந்து y of x equal to ax plus b. ஆக்சுவலாக ஆய்லர் ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணுவோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ ஆய்லர் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமல்ஸை வந்து நம்ம சொல்யூஷன் போட்டுட்டு வருவோம். பட் நான் ஒரு சில ஷார்ட்கட் கொடுக்குறேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. நிறைய ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். பட் இந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கான கண்டென்ட் என்னன்றதை மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுடைய ஃபங்க்ஷனல் f of x, y, y dash வந்து அக்கர்ஸ் ஒன்லி இந்த டெரிவேட்டிவ் y dash மட்டும் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் வந்து y of x equal to ax plus b ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஐடியா. அதர்வைஸ் நீங்கள் ஆய்லர் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக ஆய்லர் லெக்ராஞ்ச் ஈக்குவேஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா dou f by dou y minus d by dx of dou f by dou y dash equal to 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம சால்வ் பண்ண வேணாம், டேரெக்டாகவே சொல்யூஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம். ஸோ எப்போது அந்த ஃபங்க்ஷனலோடைய டேர்ம்ஸ் வந்து அக்கர்ஸ் ஒன்லி இந்த டெரிவேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாம், லீனியர் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கலாம் y of x equal to ax plus b. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் 3 வேரியபிள் இருக்குது, எக்ஸ், ஒய், இசட் இல்லைங்களா. அதனுடைய ஃபங்க்ஷனல் டேர்ம்ஸ் மட்டும் தனித்தனியாக கவனிங்க. ஸோ தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய y டேஷ் மட்டும்தான் அதில் இருக்கும், டெரிவேட்டிவ் ஆஃப் y டேஷ் மட்டும்தான் அதில் இருக்கும், அதே போல் டெரிவேட்டிவ் ஆஃப் z டேஷ் மட்டும்தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமல் நடந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரீமல் y of x equal to ஒரு ax plus b இந்த லீனியர் ஃபார்மேட்டில் இருக்கும்.
அதே போல் z ஆஃப் எக்ஸும் இந்த ஃபார்ம் ஆஃப் cx ப்ளஸ் டி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீமல் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த டெரிவேட்டிவ்ஸ், அதாவது z டேர்முக்கு கன்சிடர் பண்ணாலும் டெரிவேட்டிவில் தான் இருக்குது, y டேர்மில் கன்சிடர் பண்ணாலும் ஒய்யோட டெரிவேட்டிவ் தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது அந்த லீனியர் ஃபங்க்ஷனல் எப்படி இருக்குன்னா y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதுதான் என்னோட சொல்யூஷன். அதே போல் z ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு cx ப்ளஸ் டி. இந்த ஏபிசிடிலாம் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அதை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். கண்டிஷன் கொடுத்துட்டாங்க y ஆஃப் 0 1, y ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. அப்போ அதுக்கான எக்ஸ்ட்ரீமல் என்ன வரும்? ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி வச்சுப்போம், y ஆஃப் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிப்போம். ஸோ இதை நான் எப்படி சர்ச் பண்ணேன்? இந்த ஒய்யோடைய காம்போனன்ட்ஸ் வந்து அதனோட டெரிவேட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனலுக்குள்ளே அக்கர் ஆயிருக்கு. அதனால அதனுடைய சொல்யூஷன் இப்படி தான் இருக்கும்ன்றதை நான் சொல்லிட்டேன். அதனால அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நான் எழுதிட்டேன். இப்போ ஏபி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஸோ கண்டிஷன் என்ன? ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு 1க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ 1 ஈக்குவல் டு பி மட்டும் வரைக்கும். அப்போ பியோட வேல்யூ வந்து 1. ஓகே, அப்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமல் எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? அகைன் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணதால் ஸோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 1 ஃபார்மேட்டில் எழுதிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஏவை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அடுத்த இனிஷியல் கண்டிஷன்னா ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து 1 எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணிடணும். அப்போ 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு -1. அப்போ உங்களோட ஒய் ஆஃப் எக்ஸ் என்ன? -x ப்ளஸ் 1 ஃபார்மேட்டில் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இதனுடைய கரஸ்பாண்டிங் ஒய் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், -x ப்ளஸ் 1 ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் போட்டு பாருங்கள், ஒய் ஆஃப் 0 போட்டிங்கன்னா 1 வரும், ஒய் ஆஃப் 1 போட்டிங்கன்னா -1, 0 வந்துடும். ஓகே ஃபைன். அடுத்து z ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ z ஆஃப் எக்ஸுக்கு பாருங்கள், z ஆஃப் எக்ஸுக்கு அதே ஃபார்மேட் தான். ஸோ அகைன் ax ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். ஸோ z ஆஃப் 0 வந்து -1. ஸோ -1 ஈக்குவல் டு பி, பியோட வேல்யூ -1. அப்போ z ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ax -1 வருது. அகைன் z ஆஃப் 1 ஈக்குவல் டு 2. அப்போ 2 ஈக்குவல் டு a -1 வரும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து 3 வரும். ஓகே புரியுதுங்களா? அகைன் செக் பண்ணிக்கிங்க. z ஆஃப் 1 வந்து 2. அப்போ இது 2 போடுறீங்க, இங்கே ஏவோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 1. ஸோ a -1 வந்து நிற்கும். ஸோ ஜஸ்ட் அந்த -1 செட் பண்ணோம்னா a ஈக்குவல் 3ன்னு கிடச்சிடும். அப்போ உங்களோட z ஆஃப் எக்ஸ் என்ன? z ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ z ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 3x -1 ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு வச்சுக்கிட்டு நம்ம மொத்தத்தையும் முடிக்க போகிறோம். ஸோ z ஆஃப் எக்ஸும் தெரிஞ்சிருச்சு, y ஆஃப் எக்ஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிஷன் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன? z ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 டைம்ஸ் y ஆஃப் எக்ஸ் வந்து 2 வருதான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ z ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ z ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x -1 2 டைம்ஸ் y ஆஃப் எக்ஸ் 3 டைம்ஸ் y ஆஃப் எக்ஸ் 3 டைம்ஸ் y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், -3x ப்ளஸ் 3ன்னு வரும். ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ z ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 டைம்ஸ் y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2ன்னு வருது. வந்துச்சா? இது ஃபார் ஆல் எக்ஸுக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுங்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்கள், 3 டைம்ஸ் z ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் y ஆஃப் எக்ஸ் வருமா பாருங்கள்? கண்டிப்பாக வராது. செக் பண்ணி பாருங்கள். 3 டைம்ஸ் z ஆஃப் எக்ஸ் போடுங்க. z ஆஃப் எக்ஸ் இது 3 டைம்ஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ் z ஆஃப் எக்ஸு பார்த்தீங்கன்னா 9x -3 ப்ளஸ் y ஆஃப் எக்ஸ் போடுறீங்க. ஸோ y ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னது? -x ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 8x -2 வந்து நிற்கும். கரெக்டுங்களா? 8x -2. அப்போ வருமா? கிடையாது, இது ஃபால்ஸ். அடுத்து y ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் z ஆஃப் எக்ஸ் மட்டும் டேரெக்டாக ஆட் பண்ணுவோம். ஸோ y ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் z ஆஃப் எக்ஸ் டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். y ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் z ஆஃப் எக்ஸ் டேரெக்டாக ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? இதோ இது ரெண்டுத்தையும் டேரெக்டாக ஆட் பண்ணுறீங்க. அப்போ 2x மட்டும் வரும். ஏன்னா +1 -1 கேன்சல், -x ப்ளஸ் 3x கேன்சல் 2x. ஸோ y ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் z ஆஃப் எக்ஸோட டேரெக்ட் வேல்யூ வந்து 2x. ஸோ அப்போது ஆப்ஷன் 4 வராது. அப்போ 1 and 3 மட்டும் தான் 2. இப்போ சொலையாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு 4.75 வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இது பார்ட்ஸை ப்ராப்ளம். ஸோ இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வேரியேஷனல் ப்ராப்ளம்ஸும் லீனியர் இன்டெக்ரல் ஈக்குவேஷனையும் கம்ப்ளீட்டாக மெர்ஜ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு 200 ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த எம்சிக்யூ புக்லெட்டில் இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ப்ராப்ளம் நிறைய கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரே ஸ்லாட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ டெஸ்ட் பேட்சுக்குலாம் டீட்டெயில் சொல்யூஷன் கொடுப்பீங்களா சார்? டீட்டெயில் சொல்யூஷன் சொல்லாமல் எனக்கு ஒரு கொஸ்டின் கூட இருக்காது என்னோட டெஸ்ட் பேட்சில். ஸோ நீங்கள் டீட்டெயில் சொல்யூஷனும் இங்கே வாங்கிக்கலாம், அதிலே இருக்கும். அதே போல் எம்சிக்யூ புக்லெட்டை தனியாக கொடுத்துட்றேன். ஸோ அந்த புக்லெட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நான் போகிற வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், என்னோட வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய கண்டென்ட் நிறைய ஐடியாஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இது போல் எக்ஸ்ட்ரீமல்ஸ் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு ப்ராப்ளமும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே வரேன். நோட் போட்டு எழுதுங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன், அவ்வளோதான். மொத்த டீட்டெயில் சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். அதாவது எந்த கொஸ்டினும் விடுறதில்ல, எல்லா கொஸ்டினும் டீட்டெயில் சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.